டாக்டர் ஸ்ரீவித்யா மஞ்சுநாத் அவர்கள் மதுரையிலே மருத்துவராக அவரும் அவர் கணவரும் இருந்து கூடிய பணிகள் மட்டுமல்லாமல் ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட் என்று ஒன்றை அவருடைய நண்பர்கள் 7 டாக்டர்கள் சேர்ந்து மதுரையிலே ஆரம்பித்து, அதாவது ஆதரவற்ற முதியோர்கள் அத்தனை பேரும் மதுரையில் எங்கே இருக்கிறார்களோ நம்முடைய காவல்துறைகள் வேண்டுகோளுக்கும் பிறருடைய சமுதாய சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சொல்லும் பொழுதும் அவர்களை அழைத்து விளாச்சேரியிலே இருக்கக்கூடிய அந்த விடுதியிலே எல்லா செலவுகளையும் அவர்களே செய்து, அதாவது பாலியேட்டிவ் சென்டர் என்று சொல்லக்கூடிய வலி நிவாரண மையத்தை இந்திய தேசத்திலே நம் தென் இந்தியாவிலே மிக சிறப்பாக நடத்தி வரக்கூடிய அந்த மருத்துவருக்கு இந்த அரங்கம் வாழ்த்துகிறது, வணங்குகிறது, பாராட்டுகிறது. அது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட நபர்களை மருத்துவமனையிலே சேர்க்கும் பொழுது அவர்களுக்கு டீசன்ட் பரியல் என்று சொல்வார்கள். அவர்கள் முதிய காலத்திலே யாரும் இல்லாமல் அவர்கள் மரணம் அடையும் பொழுது எல்லா அடக்க செலவுகளையும் அவர்களுக்கு முறைப்படி லீகல் ப்ரொசீஜரை படி செய்து வர 300 பேருக்கு இதுவரை அவர்கள் அந்த பயணத்தை செய்திருக்கின்றார்கள். நம்முடைய நீதியரசர் ஸ்ரீமதி அவர்கள் அந்த இடத்திற்கு பலமுறை சென்றிருக்கின்றார்கள். அவர்களை இந்த அரங்கம் பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது. மாண்புமிகு நிர்வாக நீதியரசர் திருக்கரத்தால் இந்த விருதினை பெறும்படி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் அவர்களுக்கு கரவோசம் எழுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், ஆனால் அவள் இருப்பதோ முதியோர் இல்லம் என்பதை பார்க்கின்றோம். அந்த முதியோர் இல்லத்தை மாற்றிய பெருமை டாக்டர் ஸ்ரீவித்யா மஞ்சுநாத்துக்கு இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. அவரோடு டாக்டர் அவர்கள் ஐஸ்வர்யனுடைய MT அவர்கள் வந்திருக்கிறார். பால குருசாமி டாக்டர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம்.